அந்த சம்பந்தம் இல்ல சார். ஆனா அந்த கொலைகாரன் யார் நிச்சயமா அடையாளம் காட்ட முடியும் சார். யாரா கொலை பண்ணா? அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல எங்க பக்கத்துல ஒருத்தன் வெறுப்பத்தனால அவன் தான் சார். அவன் தான் அந்த கொலைகாரன் சார். நிச்சயமா அவன் தான் சார் கொலை பண்ணா. ஏய், அவன் தான் கொலை பண்ணான்னு உனக்கு எப்பறம் தெரியும்? ஏய், சொல்றானா? சொல்லுறானா? சார், நானும் வக்கீல் வைப்போம் பெட்ரூம்ல ஒண்ணா இருந்தப்ப அந்த கொலைகாரன் கத்தியோட வந்தான் சார். என்ன மட்டும் வெளியே போய் சொல்லிட்டேன் சார். அந்த ஆண்டி கத்தியால குத்தி அவன் தான் சார் கொலை பண்ணிருக்கணும் சார். எனக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தம் இல்ல சார். சரி, அவனோட அங்க அடையாளங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்ல? தெரியும் சார், நிச்சயமா தெரியும் சார். ஓகே, நாளைக்கு காலையில நீங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் வரணும், புரியுதா? ஓகே சார். எங்கயாவது ஏய், நீங்க எங்க போனா விட மாட்டேன்டா சார். பேச விட மாட்டியா? நீ பாட்டுக்கு இன்னைக்கு நாளைக்கு சொல்லிட்டு இப்ப ஒரு அடிச்சு எடுத்துட்டு போட்டுட்டு இங்க வாங்க. அவங்களை விட்டு பிடிக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. நாளைக்கு வர சொல்லுங்க. டேய், நாளைக்கு எல்லாரும் கண்டிப்பா ஸ்டேஷனுக்கு வந்துடணும், சரிதா? சரிங்க சார். ஜாக்கிரதை, புரியுதா? ஓகே சார். வாட்ட என்ன சார், டாக்டர் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? பாண்டியா, நான் சொன்ன மாதிரியே தப்பு பண்ண பொம்பளைங்க எல்லாம் கொலை பண்றவன் ஒருத்தன் தான். அவனை மட்டும் நான் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்க, இந்த வாட்டர் செல்லப்பாவோட ரேஞ்சே தனியே. பிடிக்கணும், அது மஸ்ட். நீங்க புடிச்சு போடுவீங்கண்ணா சார். உங்க ரூட்ல போய் கொலைகாரனை பிடிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ஒருத்தன் தான் கொலையாளி. நான் மிஸ்டேக்க பாருங்க எப்படி பிடிக்கிறான்னு. பர்டிகுலரா அந்த கொலைகாரன் யாருங்கிறத தெரியும்னு சொன்னேன். அவனோட அங்க அடையாளங்கள்லாம் கரெக்டா சொன்னீங்கன்னா அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சொல்லுங்க. இவன் தான் கொலைகாரன். இம்மீடியட்டா ஜனங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை நகரில் பல்வேறு இடங்களில் திருமணமான பெண்களை கொலை செய்து கொண்டிருந்த கொலைகாரன் யார் என்று தெரிய வந்துள்ளது. அவன் பெயர் தேவா. அந்த ஆப்பு மனிதனை இன்னும் 2 நாட்களில் பிடித்து விடுவோம் என்று உறுதியுடன் டிஜிபி பால் பாண்டியன் அறிவித்துள்ளார். டேய் மச்சி, ஆப்புன்னு எழுதி வச்சு கொலை பண்ணிட்டு இருந்தானே, அவனை போலீஸ் கண்டுபிடிச்சிருச்சான். பேப்பர்ல அவன் போட்டோவோட போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அவனை கண்டுபிடிச்சு கொடுத்தா 5 லட்சம் ரூபாய் சன்மானமா. அப்போ இனிமேல அவனுக்கு போலீஸ் வைக்க போது ஆப்பு. ஏய், அந்த ஆப்பு வைக்கிறவன போலீஸ் பிடிச்சிட்டாங்களாண்டி? ஆவண்டியவன் நிறைய பொண்ணுங்களை திருத்திட்டாமா. இவங்களை யார் தப்பு பண்ண சொன்னது, யார் திருந்த சொன்னது? தேவா மக்கள் மத்தியில ரொம்ப பரபரப்பாயிட்டாரு. எங்க பார்த்தாலும் யார பார்த்தாலும் அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜனங்களும் அத நியாயம் சொல்றாங்க. போலீஸ் அவரை தேடி பிடிக்கிறதுக்கு முன்னால நாம அவரை சந்திச்சு ஒரு 10 நிமிஷம் STVல இன்டர்வியூ எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பத்திரிகைக்கும் அது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். இதெல்லாம் உன்கிட்டதான் இருக்கு பூஜா. ஓகே மேடம். தேவதையை கண்டே காதலில் விழுந்து என் உயிரினை பறித்து மாப்பிள்ள எங்க போயிட்டாரு? ஐயோ, எங்க போனாரு? அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர வராம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்படியே ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்க, உனக்கு சங்குதா. ஐயோ, என் உயிரை போட வச்சுட்டானுங்களே. மாப்பிள்ள 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 கதறாங்க மாப்பிள்ள. ஐயோ, ஆளாக்கு தலை வந்துட்டானே. புடி புடி தள்ளிப்படு தள்ளிப்படு தள்ளிப்படு. கதறாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, கண்ணே அஞ்சலி தேவி எங்க இருக்கீங்க? இருட்டுல என்ன பண்றீங்க?
என்ன பண்றீங்கன்னே தெரியலையே. ஐயோ சார் இவர் உங்களுக்கு என்ன வேணும்? மாப்பிள்ள மனசை கொஞ்சம் திடப்படுத்திங்க சார். மனசை திடப்படுத்திக்கணுமா? அப்ப என் மாப்பிள்ள போயிட்டானா? சார் நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாவல சார். அவர்னால இனிமேல் எப்பவுமே தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாது பாவம். இனி எப்பவும் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாதா? சார் விடுதலை 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 விடுதலை. ஆவி அப்பா, என் வாழ்க்கையே கெடுத்துட்டியேடா. அப்படின்னா இவரால இனி ஒண்ணுமே செய்ய முடியாதா? ஐயோ கணேசா. அடி பாவி, யாரு இது கணேசன்? நீங்க வேறங்க, நான் கடவுளை கூப்பிட்டேன். அதானே கேட்டேன். பேராண்டி தம்பி, ராசா தம்பி, நீ ஒண்ணு கவலைப்படாதய்யா. நாட்டு வைத்தியத்துல 4 நாள்ல நான் உன்னை குணப்படுத்துறேன். கிளவி உன்னை கொன்னுட்டு நானே உனக்கு சொல்ல ஓடுறேன். ராஜு, நானும் நீயும் பழகுறது எங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிருச்சு ராஜு. நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம், இல்லன்னா சூசைட் பண்ணிக்கலாம் ராஜு. என்ன பிரியா, பிள்ளைங்களை வச்சுட்டு ஓடி போலாம் சொல்றேன். இது உனக்கு நியாயமா இருக்கா? எனக்கு அவங்களோட நீங்க நிக்க ராஜு. கட்டின புருஷனை விட பெத்த குழந்தைங்களை விட உங்களுக்கு எல்லாம் கள்ளக்காதலன் தான் முக்கியமா போயிட்டான்ல. ஏண்டி நானும் எத்தனை கொலை தாண்டி பண்றது? என்ன திருந்தவே விட மாட்டீங்களா? வேற வழியே இல்ல. என்ன மாப்ள, பொறி வச்சு பிடிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அது இதுதான். உன் வழியிலே வந்து உன்னை பிடிச்ச பாத்தியா? சரி, விலங்க கையில மாட்டுமா இல்ல நீ அப்ப ஜீப்ல இருக்கிறியா? இங்க பாருமா, இவனை பிடிக்கிறதுக்கு நீ ரொம்ப உதவியா இருந்திருக்க. அதுக்கு நன்றி. இனிமேலாவது புருஷனுக்கு துரோகம் செய்யாம இரு. போ போ போ. இந்த பக்கம் மச்சா, நாமளே இப்படி இருக்கமே, வால்டர் செலப்பா எப்படி இருப்பாரு? அஜித் விஜய் மாதிரியா இருப்பாரு, அண்ணக்காடி மாதிரி இருப்பாரு. ஆஹா வந்துட்டாருப்பா. சார் நிஜமாவே நீங்க குறவன் தானா இல்ல போலீஸா? அதை விட இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார். ஆமாங்கண்ணா, குறத்தி பார்த்தா உங்களை விடாதுங்கண்ணா. ஏண்டா உங்க 2 பேத்துக்கு நக்கலா போச்சா? ஒளி ஒளிக்கு படத்துல எம்ஜிஆர் குடம் கொடுத்தி வேஷம் போட்டு போலீஸ்ல இருந்து தப்பிச்சாரு. அதே மாதிரி நம்மளும் குடம் கொடுத்தி வேஷம் போட்டு உலகாரனை பிடிச்சிரும் நீங்க என்ன சொன்னீங்க? இதுவும் எம்ஜிஆர் போட்டு பாசி பண்ணி தான்டா. என் டேலண்ட புரிஞ்சுக்கங்கடா. வர வர நானும் உங்களை மாதிரியே மாறிட்டு இருக்கேன் சார். உங்க பேச்ச கேட்டு கெட்டப்ப மாத்தி வேஷத்தையும் போட்டாச்சு. பாப்போம். ஆமா நாங்க மார்வசத்துல இருக்கோமா?